அனைவருக்கும் வணக்கம். டுடேஸ் ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நெய் போட்டால் அந்த பிரியாணி லாஸ்ட்டாக நெய் போட்டால் ஒரு வாசனை வரல, அது வராது. அதனால் ஃபஸ்ட்டே நான் நெய் ஆட் பண்ணிப்பேன். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அது கூட 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 பச்சை மிளகா, நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வருது பாருங்கள். அது மாதிரி நமக்கு ஆனியன் சேஞ்ச் ஆகும். நமக்கு நல்லா வெங்காயம் நல்லா சேஞ்ச் ஆகி கலர் ப்ரௌன் கலர் வரும்போது பிரியாணி டேஸ்ட்டே இந்த வெங்காயம் தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இன்றைக்கி 3 டம்ளர் ரைஸ் தான் செய்கிறேன். அதனால் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடி பிடிக்கும், கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தயிர் ஆட் பண்ணால் நமக்கு அடி பிடிக்காது. அது கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட பிரியாணி. இல்லை பாருங்கள், ஒரு கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள் நமக்கு. அது கூட ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தயிர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி மேஷ் ஆகி வர வரைக்கும் நல்லா மேஷ் ஆகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிரியாணிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்குங்க. அது கூட வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அது கொஞ்சம் பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் மேக்கர், நான் என்கிட்ட சின்ன மீன் மேக்கர் இருந்துச்சு. சின்ன மீன் மேக்கர், நீங்கள் பெரிய மீன் மேக்கர் இருந்தாலும் போட்டு நல்லா கட் பண்ணி போட்டுட்டு இது கூட நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இதிலே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே செஞ்சுட்டு கடைசியாக போட்டால் அது அந்த எசன்ஸ்லாம் அதில் இறங்காது. நம்ம முன்னாடியே தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது வெஜிடபிள் கூடயே போட்டு மீன் மேக்கர் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டால் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அது நல்லா இருந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. முக்கியமாக நம்ம அடி பிடிக்காமல் செய்யணும். நான் மசாலா ஆட் பண்ணுறோம். இப்போது மஞ்சள்தூள், கரம் மசாலா பொடி ஆட் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கரம் மசாலா வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நான் அது கூட ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன். இது வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் கரம் மசாலா தான். எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இதுவும் நான் வீட்டிலே தான், மோஸ்ட்லி வெளியே எதுவும் வாங்க மாட்டோம், வீட்டிலே செஞ்சு வச்சுட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா கேளுங்க, நான் போடுறேன். எப்படி குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு கேளுங்க, நான் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலா எல்லாமே ஒன்று போல் சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம கிண்டி விட்டாச்சு. அடுத்தது எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதில் தான் நான் அரிசி போட்டேன், 2.5 டம்ளரு. மொத்தம் 5 டம்ளர் வாட்டர், 1க்கு 2.
5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நான் எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணலைங்க, வீட்டில் இருந்தது தான். எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். தக்காளியில் வர கலர் தான் பிரியாணிக்கு. நான் சில்லி பவுடரில் வந்து காஷ்மீரி சில்லி எப்பயுமே சேர்த்தே அரைச்சிப்பேன். அதனால் வந்து நான் கலர் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம அரிசி கொதித்து அப்புறம் பார்க்கலாம். இதை பாருங்கள், அரிசி நல்லா கொதித்து வருதா? அப்போ நம்ம இந்த கொதி வரதா, நல்லா கொதி வருது பாருங்கள் சென்டரில். இப்போ கொதி வரும்போது நம்ம வந்து அரிசியை போட்டுற வேண்டியதான். எங்கள் வீட்டில் வெஜிடபிள் ரைஸ்னால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வெஜிடபிள் ரைஸ் நான் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருவேன். ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன். வெஜிடபிள் ரைஸ்னு இல்லை, காளான் போட்டு செய்வேன். நமக்கு என்ன இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக செஞ்சுக்க வேண்டியதான். பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி அளவும் ரைஸ் அளவும் கரெக்டாக இருக்கா? நமக்கு வந்து இப்போ வந்து தம்மு வந்து நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் அரிசி. இப்போ பாருங்கள், நல்லா வந்து தண்ணி சுண்டி நமக்கு வந்து பபுள்ஸாக நல்லா அதை வர ஆரம்பிச்சிட்டா, இதான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நல்லா வந்து திருப்பி வந்து ரைஸு அடியில், ஏன்னா அடியில் தண்ணி தங்கியிருக்கும், கலராக இருக்காது. அதனால் சுத்தமாக இப்போ நம்ம வந்து லெமன் கொஞ்சம் ஒரு 4 ட்ராப்ஸ் தான் பாருங்கள். சுத்தமாக அந்த அடியில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி 4 ட்ராப்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, சாதம் வந்து கடைசியில் கொஞ்சம் நமக்கு அந்த பிரியாணியில் நம்ம புளிப்பு டேஸ்ட் வரும். ப்ளஸ் வந்து ரைஸ் வந்து நமக்கு உதிரியாக கிடைக்கும். அதனால தான் கடைசியில் வந்து லெமன் ஆட் பண்ணுறது. இது கூடவே நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுவேன். இந்த பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கூட இருக்காது, நெய் போட்டு தம் போட்டுருவேன். அதுக்கு முன்னாடி தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து சூடு பண்ணி அது மேலே தம் வச்சிடும். எப்பயுமே குக்கர் வச்சேன்னா விசில்லாம் கொடுக்க மாட்டேன். எப்பயுமே தம் பிரியாணி தான், தம்மு தான் போடுவேன் நான். குக்கரில் வந்து விசில் விட மாட்டேன். நல்லா எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன பாருங்கள், சுத்தமாக தம் போட்டாச்சு. தம்மில் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் தம்மில் இருக்கணும். 5 நிமிஷம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கணும். பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்து உதிரியாக பிரியாணி கிடைக்கும் நமக்கு. சைட்லேருந்து எப்பயுமே பிரியாணி எடுக்கும்போது சைட்லேருந்து தான் நம்ம வந்து கிண்டி விடணும். எடுத்தவொடனே நடுவில் கிண்டக்கூடாது. சைட்லேருந்து கிண்டி விட்டிங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடு எப்படி உதிரியாக இருக்கா என்னான்னு நமக்கு வந்து கரெக்டாக தெரியுங்க. பாருங்கள், சாப்பாடு நல்லா பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் கத்திரிக்காய் செஞ்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் ரைட்டாக வச்சுருக்கேன். இதான் எங்களோட ரெசிபி. வாங்க சாப்பிட்லாம்.